தொட்டிச்சி அம்மன் வரலாறு. மதுரை சிவகங்கை சாலையில் மதுரையிலிருந்து 8 கிலோ தொலைவில் உள்ளதே பெரிய பூலாங்குளம் என்ற கிராமம். அந்த கிராமத்திற்கு கணவன், மனைவி, 2 பெண் குழந்தைகள் அடங்கிய ஓர் குடும்பம் வந்தது. பகல் பொழுதில் கிராமத்திலிருந்த வீடுகளின் திண்ணைகளில் அமர்ந்து குறி சொன்னார்கள். அந்த கிராமத்தை ஒட்டியிருந்த மேற்கு பகுதியில் பெரும் பாறை எனும் ஒரு சிறிய மலை உள்ளது. குறி சொல்லி பிழைப்பு நடத்தும் அந்த குடும்பத்தினர் அச்சிறுமலையின் அடிவாரத்தில் அன்றைய இரவு பொழுதை கழித்துவிட்டு மறுநாள் பக்கத்து ஊருக்கு செல்ல திட்டமிட்டனர். அதன்படியே பொழுது சாயும் வேளையில் அந்த குடும்பத்தினர் மலை அடிவாரத்திற்கு வந்தனர். அப்பொழுது பெண் குழந்தைகளில் சிறியவளுக்கு தாகம் எடுத்தது. அதனால் அவள் தனது தமக்கையான மற்றொரு பெண் குழந்தையை அழைத்துக் கொண்டு அருகே இருந்த சுனைக்குச் சென்றாள். சுனைக்குள தனக்கு நேரப்போகும் ஆபத்தை உணராத தங்கை வெகு வேகமாகச் சென்று நீர் இருந்த வேண்டி சுனைக்குள் இறங்கினாள். அவள் வந்த வேகத்திலேயே தன்னுள் இழுத்து கொண்டது சுனை. தன் கண்ணெதிரியிலேயே தனது தங்கையை பறிகொடுத்த அந்த பெண் ஓடோடிச் சென்று தன் பெற்றோரிடம் நடந்தவற்றைச் சொல்ல செய்தியறிந்த கணவனும் மனைவியும் சுனையருகே சென்று கண்ணீர் விட்டு கதறி அழுதனர். பின்னர் அன்றிரவே அவ்விடத்தை விட்டு கிளம்பி சென்றனர். அன்றைய இரவே அந்த கிராமத்தை சேர்ந்த தாழ்த்தப்பட்ட வகுப்பினராக கருதப்படும் பெரியவர் ஒருவர் தன் வீட்டின் முன்பாக படுத்துறங்கிக் கொண்டிருந்தார். சுனைக்குள் விழுந்த பெண்ணின் ஐநெறி நினைவலைகள் அவரை எழுப்பியது. அவரிடம் அந்த பெண், பயப்பட வேண்டாம், என் பெயர் தொட்டிச்சி. நான் பெரும்பாறை மலையில் இருக்கும் சுனைக்குள் இருக்கிறேன். நீங்கள் என்னை வெளியில் எடுத்து கொண்டு வருவீர்களா? அப்படி செய்தால் நான் இந்த ஊரையே வாழ வைப்பேன் என்றுரைத்தாள். அந்த பெண்ணின் நினைவலைகளால் திடுக்கிட்டு எழுந்த அந்த பெரியவர் அந்த பெண்ணிடம், சுனைக்குள் கிடக்கும் உன்னை எவ்வாறு என்னால் தூக்க முடியும் என்று கேட்டார். சுனைக்குச் சென்றார். சுனையை அடைந்தும் தொட்டிச்சி என்று 3 முறை அப்பெண்ணின் பெயரை சொல்லி அழைத்தார். அடுத்த வினாடியே சுனைக்குள் இருந்து வெளியே வந்த தொட்டிச்சி உடனே சுருண்டு விழுந்து இறந்தாள். இந்த துயர நிகழ்வை கண்ட அந்த பெரியவரும் அவரின் தம்பியும் அந்த பெண்ணின் மறைவிற்காக கண்ணீர் விட்டு கதறினர். அப்போது தொட்டிச்சி அசரீரியாக, பெரியவரே, எனக்காக நீங்கள் இருவரும் வருத்தப்பட வேண்டாம். நான் ஊரின் எல்லையில் நான் இருக்க ஓரிடத்தை மட்டும் கொடுங்கள். என்னை கையெடுத்து கும்பிடுபவர்களை நான் எவ்வித குறையுமின்றி பாதுகாப்பேன் என்று அவர் சொன்னாள். தொட்டிச்சியின் விருப்பத்திற்கு ஏற்ப ஊரின் எல்லையிலேயே அவளை அடக்கம் செய்த ஊரார் குழந்தை அளவிற்கு கல் ஒன்றை நட்டனர். பின்னர் அதன் மீது சூலாயுதம் ஒன்றையும் பொறித்து அந்த பெண்ணை தொட்டிச்சி அம்மனாக வழிபட்டு வருகின்றனர். நன்றி, வணக்கம்.